அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2025ஆம் ஆண்டு அனுமன் ஜெயந்தி வழிபாடு வெற்றியை தேடித்தரும். அனுமன் ஜெயந்தி வழிபாடு மிக எளிமையாக உங்கள் வீட்டில் என்று எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் தொகுத்து வழங்கியுள்ளேன். கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன். நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலோட சிறப்பு அம்சம், எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பூஜையாக இருந்தாலும் அதை மிக எளிமையாக உங்களுக்கு சொல்லித் தருவது தான். எனவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு நான் ஆடியோக்குள்ளே போகிறேன். ஜனவரி 4ஆம் தேதி 2026ஆம் வருடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அடியேன் நேரடியாக சிவநாதம் நேரடி ஆன்மீக பயிற்சி என்ற 3 மணி நேர பயிற்சியை நேரடியாக நடத்தப் போகின்றேன். இந்த பயிற்சியினுடைய சாராம்சத்தை ஒரே வரியில் சொல்கிறேன். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இங்கே கிடைக்கும். பெரிய பூஜை கிடையாது, பெரிய விரதம் கிடையாது, பெரிய பெரிய மந்திரங்கள்லாம் சொல்ல வேண்டாம். ரொம்ப எளிமையாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வைத்து எவ்வாறு அதை நீங்கள் சமாளித்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லித்தரப்போகிறேன். இந்த பயிற்சிக்கு நேரடியாக வரக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்களுக்கு மிகவும் பிடித்த தெய்வத்தோட தீட்சையை ஸ்பரிச தீட்சையாக தரப்போகிறேன். ஆண்கள், பெண்கள், திருமணமானவங்க, திருமணமாகாதவங்க என அத்துணை பேரும் கலந்து கொள்ளலாம். 25 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. பதிவு செய்ய விருப்பப்படுறவங்க டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சிவநாதம் நேரடி பயிற்சின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய பதிவு விவரங்கள் வழங்கப்படும். அனுமன் ஜெயந்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரிய தடைகளை நீக்கி வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி. இந்த ஆண்டு இந்த அனுமன் ஜெயந்தி எப்போ வருது? டிசம்பர் 19ஆம் தேதி இந்த அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. வடமாநில மக்கள் ஏப்ரல் மாதம் வந்த அனுமன் ஜெயந்தியை கொண்டாடி இருப்பாங்க. நாம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா நாம மார்கழி மாதம் அமாவாசையில் தான் இந்த வழிபாடு நம்ம கொண்டாடுவோம். எனவே அனுமன் ஜெயந்தி என்னைக்கு அப்படின்னா 19/12/2025 மார்கழி 4 வெள்ளிக்கிழமை. பஞ்சாங்கத்தின் குறிப்புகளின்படி இந்த வழிபாட்டை யார் செய்யணும்? யாருக்கு கிரக தோஷம் இருக்கோ, சனி தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், சூரிய தோஷம், இப்படி யாருக்கு தோஷம் இருக்கோ, யாருக்கு துன்பங்கள் அதிகமாக இருக்கோ, யாருக்கு நோய் நொடிகளால் வேதனை இருக்கோ, யாருக்கு எதிர்காலம் பற்றிய பயம் இருக்கோ, அத்தனை பேரும் இந்த வழிபாட்டை செய்யுங்க. இந்த வழிபாட்டை விரதம் இருந்து செய்யலாம், விரதம் இல்லாமல் வழிபாடு மட்டும் செய்கிறதா இருந்தாலும் வழிபாடு செய்யலாம். நான் இந்த ஆடியோவில் சொல்லியுள்ள முறைப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு தொழில் முன்னேற்றம், வருமான உயர்வு, காரிய வெற்றி அனைத்தும் கிடைக்கும். எதிரி பயம் நீங்கும். வெற்றி மேல் வெற்றி நீங்கள் செய்யும் காரியத்திற்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சரி, விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அந்த அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி விரதத்தை தொடங்கிவிடுங்கள். அன்று மாலை வழிபாடு செஞ்சுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். விரதம் இருக்கிறது அப்படின்னா திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகள் எது வேணால் எடுத்துக்கலாம். நிறைய தண்ணீர் குடிங்க, எந்த தவறு கிடையாது. விரதம் இல்லாமல் வழிபாடு மட்டும் செய்கிறவங்க எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க. நான் நேரம் குறித்து தரேன். சரி, இப்போ வழிபாடு செய்யறதுக்கு நேரத்தை பார்க்கலாங்களா? அன்று காலை 6:30 7:30 வழிபாடு செய்யலாம், அல்லது காலை 9:15 10:15 வழிபாடு செய்யலாம், அல்லது மாலை 5:30 இரவு 8:30 மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம். இந்த வழிபாடு செய்வதற்கு உங்கள் வீட்டில் ஆஞ்சநேயர் படம், ஸ்ரீராமர் படம் எது இருந்தாலும் சரி, அதை வைத்து வழிபாடு பண்ணுங்க. ஒருவேளை இல்லையா பரவாயில்ல, தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு பண்ணணும். 9 தீபங்கள் இந்த பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் 9 தீபங்கள் ஏற்றி வையுங்கள் வடக்கு திசை நோக்கி. அந்த 9 தீபங்கள் ஏற்றுவதற்கும் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் தயாரிப்பான மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்க, அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக் கொள்ளுங்கள். நமது ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் தற்பொழுது புத்தாண்டு ஆஃபர் விலையில் கொடுத்துட்டு இருக்கேன். பரவசி மூலிகை சாம்பிராணி மற்றும் விபூதி பிரசாதம் கொடுத்துட்ருக்கேன். தேவைப்படுவோர் டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு தீபமேற்றி நெய்வேத்தியமாக பொரி அல்லது வெல்லம் அல்லது வெண்ணெய் அல்லது பானகம் அல்லது கலவை சாதம் அல்லது பால் அல்லது பழங்கள் உங்களால் என்ன வைக்க முடியுமோ, எதை வைக்க முடியுமோ அதை வச்சா போதும். சிறிது வெண்ணெய் வைத்து பூஜை செய்தால் கூட போதுமானது. சரிங்களா? ஆஞ்சநேயர் படம், ஸ்ரீராமர் படம் இருந்தால் அதற்கு
வெற்றிலை மாலை அல்லது துளசி மாலை அணிவித்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். எல்லாம் தயார் பண்ணிக்கோங்க. நெய்வேத்தியம் வச்சுட்டு ஒரு சிறிய தட்டில் துளசி இலைகளை கையில் வச்சுக்கோங்க. அல்லது வாசனை பூக்கள் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிந்த ஆஞ்சநேயருடைய மந்திரங்கள், ஆஞ்சநேயர் கவசங்கள் எது வேணா முழு பக்தியோடு சொல்லுங்க. எதுவுமே தெரியலனா கவலைப்பட வேண்டாம். ஓம் வாயு புத்ராய நமோ நமக என்ற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. ஓம் வாயு புத்ராய நமோ நமக 108 முறை சொல்லி தூபதீபம் காட்டி இந்த வழிபாட்டை மிக சிறப்பாக செய்யுங்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயரின் பரிபூர்ணமான அருளால், ஸ்ரீ ராமரின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் குடும்பத்திற்கு எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி அன்று 9 பேருக்கு உணவு தானம் செய்தால் காரிய தடை நீங்கும். அன்பு சொந்தங்களே, ஒரு அற்புத அறிவிப்பு. தினம் ஒரு மந்திரம் 2026 என்ற எங்களது அடுத்த ஆண்டுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணையும் அத்துணை பேருக்கும் பணத்தின் தேவதையான தனதா யட்சினி தேவதையின் எந்திரத்தை குருவின் கைகளால் வரைந்து தரப்போகின்றோம். அதை நீங்கள் எந்த விதமான பூஜையும் செய்ய வேண்டாம். பீரோவில் வைத்து கொண்டால் போதும், அல்லது பணப்பெட்டி அல்லது நகைப்பெட்டியில் வைத்து கொண்டால் போதும். அற்புதமான பிரசாதம். தினமொரு மந்திரம் குழுங்கிறது வருடம் முழுவதும் செயல்படும். இது ஒரு வாட்ஸ்அப் குழு. தினமும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், வீட்டில் வைக்க வேண்டிய நைவேத்தியம், அன்றைய நாளின் திதி, நட்சத்திரம், நல்ல நேரம் எல்லாமே அந்த குழுவில் வருஷம் முழுவதும் உங்களோட பேச போகிறேன். அதே மாதிரி 9 தனதா யட்சினி வழிபாட்டு முறைகளையும் சொல்லித்தர போகிறேன். குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தினம் ஒரு மந்திரம் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த குழுவின் பதிவு விவரங்கள் வழங்குகின்றேன். இந்த குழுவின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் குரு காணிக்கை 2026 ஆண்டு எங்களது அன்னசேவா குழுவின் செலவுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.